மூவி நல்லா இருக்குண்ணா, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி நகை படம் தான். படம் சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சச் அன் என்டர்டைன்மெண்ட் மூவி ஃபேமிலியோட பார்க்கலாம். காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நடந்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு பிரதிபலங்களுக்கு ஒரு சிறந்த படமா இருக்கும் இந்த படம் சீரியஸாக. ஒரே ஒருத்தர் சீமான் அண்ணன் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. வேற லெவல் ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, எல்லாரோட என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் நார்மலாக எப்படி இருந்தோ எல்லா படமும் எப்படி இருந்துச்சோ அதே ஜேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த லவ் கண்டென்ட்டு, வாழ்க்கைக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பர் பிரதர், பக்காவான படம், பக்கா என்டர்டெய்னர். இந்த வெயிலுக்கு ஒரு ஜில்லான ஒரு படம். இல்லை ப்ரோ, விக்னேஷ் சிவன் டைரக்ஷனோட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இது எனக்கு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் பிஆர் படம் பார்க்க மாதிரி தான் இருக்குது. அனிருத்தோட மியூசிக் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ படத்தில். பிரதீப் வந்து படத்தில் எப்படி ஹீரோவோ அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. வெற்றி படம் தான் சார். 2040 டைம் ட்ராவல்ஸில் காதல் எப்படி வரும், எப்படிலாம் மக்கள் லவ் பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணக்கூடாதுங்கிறார் அதான் படம். மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஜாலியாக இருந்துச்சு. அதான் வந்துட்டு எல்லோரும் கேட்டால் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்வெஸ்டிங் இன் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் கிளப் இஸ் லைக் இன்வெஸ்டிங் இன் பிட்காயின் இன் 2011. அந்த மாதிரி படம் ஜாலியாக போச்சு. சீமான் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அவர் ஸ்க்ரீன் பர்சன் நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டர் ஸ்கெட்சும் நல்லா இருந்துச்சு. எஸ் சூர்யா வந்து எங்கெங்க வராரோ ஃபேன்ஸு கை தட்டினா இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சீமான் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. அரசியல் தாண்டி இதுல வந்து ஒரு அப்பா நல்ல ரெஸ்பெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. அவருமே கனெக்ட் ஆகுது, ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல. உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை பாக்கெட்டில் வச்சுட்டு உங்கள்ட்ட நான் பேசணும், அதுதான் மேட்ரு. உங்கள்கிட்ட பேசாமல் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுதான் ஃபோனை பார்த்து ரொம்ப மூலமாக லைஃப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மனித கனெக்ட் பண்ணுங்க, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க படத்தில். அதான் எலெக்ஷன் டைம் வேறு வர பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் நல்லா இருக்கா? எப்பயும் பார்க்குறதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ப்ரோ. ஏதோ ஒரு இந்த நம்ம திடீர்னு பார்ப்போம்ல, இவர் இவ்வளோ பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனோடனே அவர் ஒரு ஆர்கானிக் பிளான்ட், அவர் என்ன கனவு, அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரோ அதே இதில் நடிச்சிருக்காரு. அதை அப்படியே நடிச்சிட்டு இருக்காரு. இதில் பண்ணியிருக்காரு ஆர்கானிக் வேர்ல்டு, அதில் ஃபோனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, ஏஐயோட அடிக்ட் ஆகாதீங்க. அதை வந்து பார்த்தா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லவ் பற்றியும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நம்மளை பீப்புள் வேல்யூ பண்ணுற பீப்புளை லவ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எஸ் டெஃபினெட்லி திருப்பி பார்க்கலாம். பிரதீப் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் 4th வின் இது. இதுவும் 100 கோர்ஸ் கன்ஃபார்மாக அடிக்கும். ஏன்னா அவரோட உழைப்பு ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு. அவர் நம்ம எடுக்க வேண்டாம், அவர் எப்பயும் போல் நார்மலாக தான் பண்ணியிருக்காரு. கதை வந்துட்டு விக்னேஷ் சிவன் பண்ண கதை, கொண்டு போன கதை நல்லாவே வந்திருக்கு. நல்ல மெசேஜ் படத்தில். நல்ல ஒரு ஃபேண்டசி படம். எனக்கு ஃபேண்டசி படம் பர்சனலாக பிடிக்கும். ஹாலிவுட் படம் நிறைய ஃபேண்டசி படம் பார்ப்பேன். அதனால் எனக்கு பர்சனலாக நல்லா பிடிச்சிருச்சு படம். நிறைய பேருக்கு ஃபேண்டசி கரெக்ட் ஆகாது. சீமான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு. சீமான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு. சூர்யா தான் படத்தை முக்கால்வாசி வராரு. வில்லனாக பிறந்து வாழ்ந்தே விட்டார் அவர். அட்டகாசம் அவர். அவரை பற்றி என்ன ப்ரோ சொல்ல வேணும், பிரிச்சுட்டார் ப்ரோ. அந்த மனுஷன் பிரதீப் ரங்கநாதன் எந்த அளவுக்கு அந்த ஓவர் ஆக்டிங்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுவாரோ அதை விட பயங்கரமாக பண்ணிட்டார். அவரை பற்றி சொல்லவே வேணாம். அவர் கொடுத்த ரோலை தூக்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி போட்டது தான் மற்றவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆக்டிங் வந்து ரொம்ப கமல்ஹாசன் மாதிரி அந்த மாதிரி சொல்லிட முடியாது. பட் ஆனால் எங்கேயுமே ஒரு ஆர்டர் நல்லா இருந்துச்சு. பெரிய பிரகனாரன் அதே மாதிரி இருக்கார். அது ஃபைட்டரு இந்த அவுட்டர் மாதிரி அதே மாதிரியே இருக்கார். அதே டைப்பில் வர மக்கள் லைக் பண்ணுவாங்க. வெற்றி படம் தான். சீமான் ஆக்டிங் வந்துட்டு அதான் அப்போது படம் வந்து ஃபேண்டசிலேயே அப்படியே போய்கிட்டு இருக்கும். திடீர்னு சீமான் வரும்போது நல்ல வேறு ஒரு நம்ம ஒரு அந்த விண்டேஜ் அந்த ஒரு வில்லேஜ் அந்த ஒரு இதுக்கு போயிடும். ஸோ நல்லா கனெக்ட் ஆச்சு. அவரால் ஒரு எமோஷனல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் நம்ம மாஸ்டர்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தை அது காமெடி ஆக்கி விட்டாங்க. ஆனால் கதைக்கு தேவையான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மொபைலை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மொபைலை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் இருக்கிற கூட பழகிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதோ ஒன்று யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது ஓப்பனாக சொல்ல, தைரியமாக சொல்ல பழகிக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நேச்சுரலாக இருக்குது. ஆக்ட் பண்ண மாதிரி எங்கேயுமே தெரில. ரியல் லவ், ரியல் ஃபீல் மாதிரி இருக்குது. அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கு. அண்ட் தென் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்கோம். பட் இங்கே படத்தில் பார்க்கும்போது புதுசாக நம்ம கேட்குற மாதிரியே இருக்குது. இவரோட வில்லன் பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. சான்ஸேல சூப்பராக டான்ஸ் அது இது கலக்கிட்டாரு. அவரோட காமெடி, அவரோட போர்ஷன்லேயும் காமெடி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. வில்லனா எங்கேயுமே ஃபீல் ஆகலை. அண்ட் தென் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பாட்டை வந்து ரொம்ப நாளாக ஃபோனில் ஸ்பீக்கரில் கேட்டுருந்தோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உள்ள ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அதை வந்து நான் லீக் பண்ண விரும்பல. ஆனால் மியூசிக் எப்படி இருக்கு படத்தில்? நான் வந்து ஆக்கோ பாட்டுக்காக சூப்பராக இருந்துச்சு. அதோட வைப்பு தேட்டர்லேயே
தேட்டரே அந்த அந்த பாட்டுக்கு வைப்பாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதோட ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் பண்ணலாம். அது அந்த என்ஜாய்மெண்ட்ன்றது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மூவி பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படின்ற ஃபீல் இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஒர்த்து தான். அது 100% ஒர்த்து. தேங்க்யூ. எல்லாமே டியூட் படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணி தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நல்ல மெசேஜ் எல்லாருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஃபேமிலியாக அதை என்ஜாய் பண்ணலாம். யா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். 5-6 படம் அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கார். மாடர்னாக இருக்கு. சீமான் அப்பா கேரக்டர் காமாக இருக்கு. அனிருத் தலைவன் எப்போதுமே தனி ராகம் தான். அது அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. அனிருத் எப்போதுமே வேற லெவலு. சூப்பராக பண்ணியிருக்காரு அனிருத். கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேட்ரு. மியூசிக் வந்து அதான் ஆல்ரெடி நம்ம கேட்ட சாங்ஸ் தான் இது எல்லாமே. பட் படத்தில் பார்க்கும்போது ஆல்ரெடி கேட்ட ஃபீல் இல்லை. படமும் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆன ஃபீல் இல்லை. என்னோட சன் செம்மையாக என்ஜாய் பண்ணாரு. குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். ஆல் வெர்ஷன் ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு விக்னேஷ் சிவன் வந்து கம்பேக். சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். சீமான் சார் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. எப்படி ப்ரோ? அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பராக மிரட்டியும் சொல்ல முடியாது. அனிருத் பேசணுன்னே வெடிக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு. அந்த ஆக்கோ அதெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே எங்கேயா லேக் இருக்கா? லாக் இல்லை. அதான் எனக்கு ஃபேண்டசி படம் பிடிச்சாலும் எங்கே லாக் இல்லாமல் எனக்கு தோணுச்சு. ஒருத்தவங்க அப்பா பார்க்கும்போது லாக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு நல்லா இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா? படமே நல்லா இருக்கு. படமே மொத்தமாக நல்லா இருக்கு. ஆனால் ஆக்டிவ் சூப்பராக இருக்கு. எல்லாம் ஃபைட்டிங்கும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் சார், ஆப்பை நம்பாதீங்க, செல்ஃபோனை நம்பாதீங்க, யூடியூப்பை நம்ப வேணாம், ஃபேஸ்புக்கை பார்த்து லவ் பண்ணக்கூடாது, இதயமும் சேர வேண்டுங்கிறார். அதான் படம். அப்புறம் சொல்கிறார் கடைசி ஒரு பாயிண்ட்டு, நல்லது நினைத்தால் நல்லதே நடக்குங்கிறார். அதான் படம். நான் உள்ள தேட்டரில் பார்த்தது வந்து பிரச்சாரத்தை விட்டு தேட்டர் வந்துருக்குது பெரிய மேட்ரு. எப்படி இருக்கு அரசியலில் பார்க்குறதுக்கும் சினிமாவில் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க? ஆமாம், அது ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த தமிழ் உச்சரிப்புலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் அணி சொல்லவா வேணும், உக்கரம் பண்ணியிருக்காப்ல. செம்ம பிரதர், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே எப்படி ப்ரோ? அதான் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அது உட்காந்ததே தெரியல, டைம் போனதே தெரியல, செம்மையாக போயிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. விக்னேஷ் சிவன் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டாரு. வெயிட் பண்ணவே தரமான ஒரு ஒருத்தான படம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பாருங்கள். சீமான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், சீமான் சார் எமோஷனாகவும் நடிச்சிருக்காரு, காமெடியாகவும் நடிச்சிருக்காரு, ஆக்ஷனாகவும் நடிச்சார். மூணுமே நடிச்சிருக்காரு. அவருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சோம். அப்படிலாம் இல்லை. படம் ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வரைக்கும் சீமான் சாரை காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? லவ் தான். நம்ம வந்து லவ் வந்து ஒரு ஆள் மேலே வர்றது வந்து உண்மையான லவ்வாக இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் வரும். அது ஆப் நினச்சா சரி, யார் நினச்சா மாற்றவே முடியாது. எந்த ஆள் நினச்சாலும் ஒரு லவ் வந்து பிரிக்க முடியாது. அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மேலே வர லவ் வந்து உண்மையானது, அது யாருன்னு மாற்ற முடியாது. அந்த மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கா இல்லை வேற டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால படம் சக்ஸஸ் ஆயிருக்கு. நார்மல் லவ் ஸ்டோரி இருந்தால் இந்த அளவுக்கு படம் ரீச் ஆயிருக்காது. நார்மலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணனால தான் இந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. கொடுத்த காசு ஒருத்து, வெயிட் பண்ண காசு ஒருத்து. இதான் நல்லா இருக்கு. வேற லெவலாக இருக்கு பிரதர். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? செம. படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. நம்மளை 2040 எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்ததில் செம்ம மேட்டர் தான். விஜய் சூர்யா அவரோட ஆக்டிங் பற்றி அவர் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நடிப்பின் அரக்கன் வேற லெவலில் பண்ணியிருந்தாப்புல. சீமான் இதில் நடிச்சிருக்காங்க. ஆமாம். படத்தில் என்ன மெசேஜா ப்ரோ? அதை ஏன் ப்ரோ கேட்குறீங்க? அவர் வந்துட்டு தலை குனியக்கூடாது, நேராக பார்க்கணுன்னாரு. நான் ஃபஸ்ட் சீட்டில் வர உட்காந்துருந்தேன். நான் நேராக பார்த்துட்டே இருந்தேன், கழுத்து சுலுக்கிச்சு. இப்போ தான் எடுத்து விட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் தான் இந்த மாஸ் சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாரு. அது ஒரு மாதிரி வந்துடுச்சு. சீமான் அவரை நம்ம வந்து அரசியலில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சினிமாவில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட ஆக்டிங் எப்படி? அவருக்கு எலிவேஷன் சீன்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் பற்றி? எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் எப்போ போல நல்லா தான் இருந்துச்சு. எப்போ போல அவரும் அனிருத் தான் மூவியை கேரி பண்ணுவாங்க. மியூசிக் எங்கேயா போர் அடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை? ஆல்ரெடி கேட்ட பாடு தானே, 10 வருஷம் முன்னாடி கேட்ட பாடு தானே. அந்த பாட்டு தான் இம்பார்ட்டன்ட். இல்லை அந்த ஒரு சாங் தவிர மீதி படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் எப்படி வந்து? சூப்பரான்ஸ் அவர் தான் கேரி பண்ணியிருந்தார் படத்தை. ஓகே, ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். டேரக்ஷன் எப்படி இருக்கு விக்னேஷ் சிவன் அவரோட? டேரக்ஷனா? விக்னேஷ் சிவன் டேரக்ஷன் அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா லைட்டாக இருக்குது. பட் ஓகே, ப்ரீவியஸ் மூவிஸை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமிலியாக அந்த படம் என்ஜாய் பண்ணுறது சுட்டு தானே பார்க்கலாம். என்ன இந்த தமிழ் சினிமாவில் இந்த லூசு பொண்ணு ஹீரோயின் அந்த ட்ரோப்பை மட்டும் கொஞ்சம் விட்டால் தமிழ் சினிமா முன்னேறும்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். அது டேரக்டர்ஸும் நம்பினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ